ஒரு மொபைல் வேலை பார்க்க கொடுக்கும்போது அவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறே இதுதான். இங்கே பாருங்கள், ஃபில்ட்ரு உள்ளே உடஞ்சி கிடக்கு. அதை சரியாக க்ளீன் பண்ணாமையே பழைய டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. பேஸ்டிங்கை க்ளீன் பண்ணலை. இப்போ எவ்வளோ பேஸ்டிங் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இது தெரியாமல் நிறையா கஸ்டமர் அப்படி தான் அவசரத்தில் கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்து வேலை பார்த்துட்டு அவன் 4 ரப்பர் பேண்டை போட்டு 2 நாளைக்கு வச்சுருங்க, 3ஆவது நாள் பிரிங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அது என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. பசை எங்கே வைக்கக்கூடாதோ அங்கே வச்சுருக்கானுங்க, எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கலை. அதான் போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் சர்வீஸ் சென்டராக தான் இருக்குது. ப்ராப்பர் ஒர்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளில் தான் தெளிவாக வேலை பார்க்குறாங்க. மீதி இடம் ஃபுல்லாக எமர்ஜென்சி கேஸ் தான். அந்த நேரம் ஒர்க் ஆனால் போதும் அப்படின்னு ரெடி பண்ணி அந்த இடத்த விட்டு கஸ்டமரை கிளப்பி விட்டுருவாங்க. இங்கே பாருங்க, உருட்டி வைக்க பசை வருது பாருங்கள். அதெல்லாம் எடுக்கணும்னா இவ்வளோ நேரம் செலவு பண்ணணும். அவங்களுக்கு அதுக்கெலாம் நேரம் இருக்காது. கஸ்டமர் உடனே கேட்குறாங்க அப்படின்னு உடனே அப்படியே உட்காந்து பேஸ்டிங்கை பண்ணி மாட்டி விட்டுறது. அது கஸ்டமர் கைக்கு போய் ஒரு 2 வாரம் ஓடும், 3 வாரம் ஓடும். இல்லை அடுத்த எப்போயாவது தண்ணி படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். அந்த டைமிங் கொடுக்காது. இதெல்லாம் ஃபில்ட்ரு வரணும். ஃபில்ட்ரை காணோம். ஃபில்ட்ரு எதுக்குன்றதையும் சொல்லிடுறேன். மண் பாருங்கள், உள்ளே எவ்வளோ மண் இருக்குதுன்னு. ஃபில்ட்ரு இருந்தால் இவ்வளோ மண் உள்ளே போகாது. ஃபில்ட்ரு போடலைன்னா கேமரா சீக்கிரமே ஃபால்ட் ஆயிரும். இன்னொன்று முக்கியமான விஷயம், பசை வந்து இதுக்குள்ளே வைக்கும்போது இந்த எட்ஜில் தான் நார்மல் பேஸ்ட்டு வைக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவசரத்துக்கு கிடைக்கிற இடத்துல பசையை தடவி அப்படியே ஒட்டி கொடுத்துட்றாங்க நிறைய இடங்களில். இது எவ்வளோ க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு டிஸ்பிளே வந்து லைஃபாக இருக்கும். இவ்வளோ பீஸ் அதிலேருந்து எடுத்துருக்கோம் நம்ம. அப்படியே எடுத்தாலுமே இன்னும் அதில் இருக்கும். அதுக்காகத்தான் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுறது அந்த இடத்த. லென்ஸில் பார்க்கும்போது அதில் எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா இந்த பாருங்க இருக்கா, இது என்ன ஆகுனா புது டிஸ்பிளே மாற்றும் போது அதுக்குள்ளே கேப் விழுந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி உள்ளே போகிறது, மண் உள்ளே போகிறது, இந்த மாதிரி ஆயிரும். அதனால் நேரம் போகுது அப்படின்றத யோசிக்காமல் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு மரத்தை வெட்ட 5 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா அதில் 4 மணி நேரத்தை வந்து அந்த கோடாரியை தீட்டுறதுக்கே செலவு பண்ணுவாங்க ப்ராப்பராக அப்படின்னு. அதே மெத்தட் தான் இதுவும். நம்ம வேலை ஈஸியாக முடியணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கான நேரத்தை இதில் ஒதுக்கிடணும். அவசரமாக ஒட்டி அவசரமாக கஸ்டமர் கையில் கொடுக்கக்கூடாது. ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாங்கன்னா இல்லைங்க போயிட்டு வாங்க அப்படின்றவங்க எந்த கஸ்டமராக இருந்தாலுமே. அப்படி சம்பாதிச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு அறுவை சிகிச்சைனா ஒரு டாக்டருக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலைக்கு நம்ம இவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்காமல் சார் நின்று வாங்கிட்டு போங்க சார் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் போய் கஸ்டமர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா படம் வராது, இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நான் இஷ்யூ காமிக்கும். அது வேலை பார்த்த திருப்தியே இருக்காது. அவங்களுக்கும் இருக்காது, உங்களுக்கும் இருக்காது. காசு வந்துருச்சுன்னு நினச்சா மட்டும் போதாது, வேலையும் தெளிவாக இருக்கணும் எல்லா இடத்துலையும். க்ளீன் பண்ணுறதுக்கு எதுக்கடா இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல டஸ்ட் இருக்கும், அதை கவனிக்காமல் விட்டுருவோம். ஸோ லென்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுக்கான கிளியரான பார்வை கிடைக்கும். மற்ற நார்மலாக பார்க்கும்போது தெரியாத விஷயம் சொல்கிறது. தொழில் பழகிறவங்க முதல்ல சுத்தமாக அந்த தொழிலை செய்கிறதுக்காக பழகிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் வருதா? இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிக்காமல் விட்டோம்னா இது இப்போ கஸ்டமர் கைக்கு போகும்போது ரொம்ப அவங்களுக்கு பெரிய லாஸில் கொண்டு வந்து விட்டுரும். இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ தொழில் தொடங்குறவங்க எப்போயுமே ஒரு தொழில் அதை எடுத்திங்கன்னா அதை ப்ராப்பராக நீட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப கவனிப்பாக செய்யுங்க. அப்போ தான் கஸ்டமருக்கும் ஒரு திருப்தி இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் ஆகும்போது அடுத்த சர்வீஸ் உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். நீங்கள் லென்ஸில் இந்த இடத்த பார்க்கும்போது எட்ஜில் கிளியராக இருக்கணும். இந்த இருக்குது பாருங்கள். இப்படி லென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்க எட்ஜு கிளியராக இருக்கணும். இன்னும் நிறைய பேர் இந்த ஃப்ரேம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காரோட டயர், ஒரு 2 வீலரோட டயர் வந்து பெண்டு இல்லாமல் ஓடணும்னா அதுக்குள்ளே ரிம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரிம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த சென்டர் கேஸு. ரிம் பெண்டாக இருந்தால் வண்டி ஆடி ஆடி ஓடும், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்டான ஒரு மொபைலில் வந்து நீங்கள் டிஸ்பிளே மாற்றணும்னு நினச்சி மாற்றினீங்கன்னா அந்த டிஸ்பிளே கண்டிப்பாக நிற்காது.
இதை எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபோனை வந்து ஒரு கிளாஸ் மேலே வைக்கணும். மற்ற பலகை மேலேயோ கல் மேலேயோ வச்சு பார்க்கக்கூடாது. ஒரு கிளாஸ், ஃபைபர் கிளாஸ் அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் கிளாஸ் மேலே வச்சிங்க அப்படின்னா அது ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த டிஸ்பிளேவோட எப்படி எட்ஜெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி இதோட கார்னர்னாலும் ப்ராப்பராக இருக்கணும். அப்படி வச்சு பெண்டு இல்லைனா மட்டும்தான் நீங்கள் நியூ டிஸ்பிளே ஏற்றணும். இது தெரியாமல் நிறைய பேர் அந்த பழைய பெண்டை மாற்றணுன்னா இது 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 எல்லாத்தையும் கழட்டி மாட்டணும். அது நிறைய பேருக்கு டைம் எடுக்கும். கழட்டி மாட்டுறதுல ரிஸ்க்கு, இந்த இடத்துல பிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய ஃப்ரேம் வந்து பெண்டாக இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட வந்து தெளிவாக எடுத்து சொல்லாமல், இல்லை சார் ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒட்டிடுவாங்க. அது என்ன ஆகும்னா ஒரு பக்கம் ஒட்டிக்கும், இந்த பக்கம் பிடிக்காது. இல்லாட்டி இந்த பக்கம் பிடிச்சிருக்கும், இந்த பக்கம் பிடிக்காது. இந்த மாதிரியான கேப் விழுக ஆரம்பிக்கும், டிஸ்பிளே எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க ரப்பர் பேண்டு போட்டு கொடுக்கும்போது அந்த ரப்பர் பேண்டோடு இருக்கும்போது மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். ரப்பர் பேண்டை கலட்டினதும் அது அதனுடைய சமநிலை அடையும். அப்போ டிஸ்பிளே வந்து ஒரு இடத்துலையும் இந்த ஃப்ரேம் ஒரு இடத்துல நெளிஞ்ச இடத்துக்கு அப்படியே ரிட்டன் ஆயிடும். ஸோ இந்த ஃப்ரேம் பெண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் மொதல் வேலை பண்ண வேண்டியது ஃப்ரேம் புதுசு ஏற்றுறது தான். அதை கஸ்டமருக்கு தெளிவாக புரிய வைக்கணும். இல்லை அதிலேயே ஏற்றி கொடுங்க கஸ்டமர் சொன்னாங்கன்னா நீங்கள் முதல்ல கேன்வாஸ் பண்ணணும். சார் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பழைய ஃப்ரேமை வச்சு காமிச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். நீங்கள் லாபம் பார்க்கணுன்றதுக்காகவே எந்த தொழிலும் செய்யக்கூடாது. கஸ்டமர் வந்து அந்த இடத்த விட்டு போனால் மட்டும் போதும்னு நினச்சி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்களுக்கும் திருப்தி இருக்கணும்னா நீங்கள் பக்காவாக அவங்ககிட்ட பேசணும். இப்போ எவ்வளோ க்ளீன் பண்ணணுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணிட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சுற்றி இருந்த மண்ணுன்னு எதுவுமே இருக்காது, பழைய பேஸ்ட் இருக்காது, எல்லாமே இந்த கிடக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதில் டிஸ்பிளே வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு ஃப்ரேமும் பெண்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். உள்ளே பேஸ்ட் வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் உள்ளே பேஸ்ட் வைக்கிறதா இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. ரெண்டாவது பேஸ்ட்டும் நல்ல குவாலிட்டியாக வாங்கி யூஸ் பண்ணணும். நார்மல் பேஸ்ட் வச்சிங்க அப்படின்னா நிற்காது. இந்த ஃபோன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்து தான் வந்தது. அதாவது இந்த கனெக்டர் வந்து டேமேஜ், அதுக்கப்புறம் போர்டோட அடிப்பகுதியில் நிறைய இடத்துல தண்ணி பட்டிருந்து அந்த ஷார்ட்டேஜ் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். சிசிலையும் ஷார்ட்டேஜ் இருந்தது, அதையும் ரெடி பண்ணியாச்சு. பேட்டரி பக்காவாக இருக்குது, மதர் போர்டும் ஓகே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு தண்ணி பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியாது. இந்த ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிக்கருடைய கலர் எப்படி இருக்கும்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும், வெள்ளை வெளியேன்னு இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் கூட படிச்சிருப்பீங்க, வெள்ளை நிறத்தாலை நீல நிறமாக மாற்றுகிறது, வெள்ளை நிறத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றுகிறது அப்படின்னு. அந்த லிட்மஸ் தாள்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இந்த தாள் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த கீபேடு போன ஃபுல்லாக அந்த பேட்டரியில் ஒட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ மொபைலோட இன்சைட் சைடில் பண்ணிடுறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தோன்னே அவங்க ஓப்பன் பண்ணி தான் பார்ப்பாங்க. கலர் மாறி இருக்குது, நீல கலரில் இருக்குது இல்லை ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா தண்ணி பட்டு இருந்தால் மட்டும்தான் இது கலர் மாறும். வேர்வையோ தண்ணியோ எச்சிலோ இதில் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கலர் மாறிடும். இதை வச்சு தான் உங்களுக்கு வாரண்ட்டி டீஆக்டிவேட் ஆகிறது இதுதான். இந்த பாருங்கள், இது இந்த ஃபோனில் வந்த டிஸ்பிளே ஆல்ரெடி வெளியில் மாற்றிருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம போட்டிருக்க குவாலிட்டி பாருங்கள், பக்காவாக இருக்கும். இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு. இதனுடைய ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும், இதனுடைய குவாலிட்டியை விட இது பக்காவாக இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா தண்ணி அடித்து வந்திருக்கு. இதில் அப்படி கிடையாது, இதில் பக்காவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இன்சைடில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ப்ராப்பராக. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்க்ரீனை வந்து செக் பண்ணணும். புது டிஸ்பிளேலையும் ஃபால்ட் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ டிஸ்பிளேவை கரெக்டாக வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபிட்டிங்லாம் உட்காருதான்னு பார்க்கணும். இந்த எட்ஜ் பாருங்கள் கிளியராக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணது அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பேஸ்டிங்கே பண்ணணும். அவசரப்பட்டு பேஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி பிரிச்சிங்கன்னா டிஸ்பிளே வேஸ்ட்டாக போயிடும். அவசரப்பட்டு எந்த வேலையும் பார்க்காதீங்க. எவ்வளோ கிளியராக இருக்கோ அவ்வளோக்கு நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும், கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த எட்ஜ் பாருங்கள் கிளியராக இருக்கப்போ இன்னும் பேஸ்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் கேமராவோட ஸ்டிக்கரை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் பேஸ்டிங் பண்ணணும். சப்போஸ் பேஸ்டிங்கோட உள்ளே விட்டுட்டிங்கன்னா கேமரா கலர் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி இருக்கும். இப்போ கிளியராக இருக்குது, பக்காவாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரீனோட ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எங்கே ஸ்க்ரோல் பண்ணாலுமே டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகணும் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதான் போச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது புது டிஸ்பிளேவோ பழைய டிஸ்பிளேவோ.
கையை எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா வராது, இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போதே வரும். இனி ஃபிட் பண்ண வேண்டியதுதான். இதுமாதிரி பேட்டரி ரிலீஸ் பண்ண இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த கனெக்டராக இருந்தாலும் டூல் வச்சு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நாப்பும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நெகம் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கைப்பிடி இருக்கும், அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணணும். ஏன்னா மெட்டல் ஐட்டமாக இருந்தால் உள்ளே குத்தி உடச்சி விட்ரும், இல்லாட்டி பேட்டரியில் ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பேஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும். நிறையா மாடலில் கொடுக்க மாட்டாங்க. லோ பட்ஜெட் டிஸ்பிளேலாம் கம்பெனி டிஸ்பிளேல மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸோடு வரும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ஸ்டிக்கர் இருக்கும் உங்களுக்கு. இதை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். மெயினான ஸ்டெப் இது தான். இதில் இருக்க பசை இங்கே ஒட்டணும். இதில் இருக்க 2 பேஸ்டிங்குமே இங்கே இருக்க ஃப்ளாட்டில் பிடிக்கும். பேஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாமல் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். முக்கியமாக கேமராவை கழட்டிட்டு தான் இங்கே நீங்கள் பேஸ்டிங் பண்ணணும், இல்லைனா கேமராக்குள்ளே போய் செட் ஆகிக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை திருப்பி கிளாஸில் வருதுன்னா கிளாஸில் க்ளீன் பண்ணணும் நீங்கள். இப்போ டிஸ்பிளே ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்டிங் போட்டோம். அப்போ பின்னாடி டோரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பேஸ்டிங்கை கை வச்சு தடவி பாருங்கள். ஏதாவது உயரமான இடம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க, இல்லைனா அந்த இடம் தடிக்கிட்டே இருக்கும்.